अस्सलामुअलैकुम वेलकम टू चैनल காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி செய்ய மசாலா உதிராமல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் 3-4 நிமிஷம் பார்த்து தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணது வேஸ்ட் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். புழுகு எல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி அதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்காக கொஞ்சமாக வேகணும். பாருங்கள் இவ்வளோ வேகணும். இதில் வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் மாற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணால் மசாலாலாம் உதிராது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கலர் பிரியாணி கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து தூவிக்கிறேன். தூவி மூடி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 10-15-20 நிமிஷம் வைக்கலாம் மூடி. அப்படியே நல்லா மசாலா இறங்கிட்டோம். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சூடான அப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் ஆகிடுது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலுங்க சுலோ வச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி எடுத்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது இல்லையா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில். அதுவும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் திருப்பிக்கலாம். எல்லா பக்கமும் வேகுது நல்லா. இது வெந்த அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாங்கள் வேக வச்சோம் இல்லையா முன்னையே அந்த பக்கோடம் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேகுது இல்லையா அதிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்துச்சு. சிம்பிளாக தான் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும் பக்கோடா காலிஃப்ளவர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. 3-4 நிமிஷம் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.